என்னால கண்டிப்பா இப்ப உங்க ஒய்ஃப்க்கு ஜாமீன் வாங்கி கொடுக்க முடியாது. நீங்க கிளம்பலாம். சார் 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 ப்ளீஸ். கண்ணா, இங்க ரொம்ப டிஸ்டர்பா இருக்கா? கவலைப்படாத, இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் பொறுத்துக்கோ. நாளைக்கு உங்க அப்பா வந்து நம்மள வெளியே கூட்டிட்டு போயிடுவாரு. அதுக்கப்புறம் உங்க பாட்டி எப்படிப்பட்டவங்கன்னு இந்த உலகத்துக்கே காட்டிடலாம். என்ன காயத்ரி ரூம்ல லைட் எரிஞ்சிட்டு இருக்கு? இவ இன்னும் தூங்காம இருக்காளா? இவங்க எதுக்கு இப்போ காயத்ரி அம்மா ரூமுக்கு போறாங்க? காயத்ரி அம்மா ரூம்ல லைட் வேற எரிஞ்சிட்டு இருக்கு. ஏதோ தப்பா இருக்கே. என்னம்மா, நீ இன்னும் தூங்கவே இல்லையா? கொஞ்சம் ஒர்க் இருந்துச்சு, இப்பதான் முடிச்சேன். அம்மா, நீ இன்னும் தூங்கலையா? என்ன பண்ணிட்டு இருக்க? எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குமா, நான் தூங்க லேட் ஆகும். அப்படி என்ன நீ தூங்காம வேலை பார்க்கணும்னு அவசியம்? எதுவா இருந்தாலும் காலையில பாத்துக்கலாம், இப்ப தூங்கு. இல்லம்மா, இது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒர்க். பாதியிலே விட்டுட்டு போனா நல்லா இருக்காது. இன்னும் கொஞ்ச நேரத்துல முடிச்சிட்டு நானே தூங்கிடுறேன். நீ போமா. அப்படி என்ன இம்பார்ட்டன்ட் ஒர்க், அதுவும் எனக்கு தெரியாம? மா, நான் தான் உன்கிட்ட ஆல்ரெடி சொல்லியிருக்கேன்ல, எனக்கும் சில சீக்ரெட்ஸ் இருக்குன்னு. எல்லாத்தையும் உன்கிட்ட சொல்லிட்டு இருக்க முடியாதுமா. நான் தான் இந்த ஒர்க்கை முடிச்சிட்டு தூங்குறேன்னு சொல்றேன்ல, அப்படியே நீ பயந்துட்டு இருக்க? பயப்படாது, முன்ன மாதிரியெல்லாம் நான் வெளியே போயிட மாட்டேன். என்னம்மா, அப்படி உனக்கும் தூக்கம் வரலனா நீயும் போய் ஏதாவது வேலை இருந்தா பாரு. ஆனா இங்க நின்னு என்ன டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்காத. போமா, போ. அம்மா நில்லு. இப்போ உனக்கு நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு தெரிஞ்சாகணும், அவ்வளவுதானே? பாரு. காயத்ரி, என்னம்மா, டிசைன் எப்படி இருக்கு? என்ன இது காயத்ரி? பார்த்தா தெரியலையா? வெட்டிங் இன்விடேஷன். எனக்கும் அபிக்கும் மேரேஜ் ஆக போகுதுல, அதுக்கு தான் நான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். அது தெரியுது. அதுக்குள்ள எதுக்கு இதெல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்க? இப்ப அதுக்கெல்லாம் என்ன அவசரம்? என்னமா பேசுற நீ? நம்மளோட அடுத்த ப்ராசஸ் என்னோட மேரேஜ் தானே. அபியோட ஃபேமிலி இன்னும் அதுக்கு ரெடி ஆகலதான். ஆனா நம்ம சைடுல நம்ம ரெடியா இருக்கணும்ல. அப்போ அட்லீஸ்ட் நாமளாவது அதுக்கான வேலையை ஆரம்பிச்சா தானே கரெக்டா இருக்கும். அதான் நான் ஃபாஸ்டா இன்விடேஷன் ரெடி பண்ற வர்க்க பாத்துட்டு இருக்கேன். அதுவும் இல்லாம அபிக்கு வேணா இது செகண்ட் மேரேஜா இருக்கலாம். ஆனா நான் இதுக்காக தான் இத்தனை வருஷமா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அதனால கல்யாணத்துக்கு தேவைப்படுற எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸ்லயும் என்னோட இன்வால்வ்மெண்ட் கண்டிப்பா இருக்கணும்னு நான் நினைக்கிறேம்மா. உனக்கு வேணா நான் ஏதோ சீக்கிரமா ரெடி பண்ற மாதிரி தெரியலாம். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் இட்ஸ் டூ லேட். காயத்ரி, ஆனா இன்னும் அபி வீட்ல ப்ராப்ளம் சால்வ் ஆகலையே. அதெல்லாம் முடிஞ்சதானே அவங்க அடுத்த ப்ராசஸ் பத்தி யோசிக்கவே ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அங்க இன்னும் என்ன ப்ராப்ளம் சால்வ் ஆகல? தேவிய கொன்னது யாருன்னு தெரிஞ்சிருச்சு. இப்போ சத்யா தான் அக்யூஸ்ட்னு சொல்லி அவளை போலீஸும் அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க. சாலிட் ப்ரூஃப் வேற கிடைச்சிருக்கு.
இதுக்கு மேல அவ என்னதான் சமாளிக்கணும்னு நினைச்சாலும் வேலைக்கே ஆகாது. சோ கூடிய சீக்கிரம் அவளுக்கு தண்டனை கிடைக்கதான் போகுது. அதுக்கப்புறம் அந்த வீட்ல வேற என்ன இருக்க போகுது? அப்போ அடுத்த ப்ராசஸ பத்தி யோசிச்சுதானே ஆகணும். காயத்ரி, எனக்கு இன்னொரு விஷயம் புரியவே இல்ல. தேவியை கொன்னது சத்யாதான்னு சொல்லி போலீஸ் அவளை அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க. உனக்கும் அந்த சத்யாவை பிடிக்காதுன்னு சொன்ன. ஆனா தேவியை கொன்னது யாருன்னு உனக்கு தெரியும்னு சொன்ன. அவங்களை காட்டி கொடுக்க மாட்டேன், அவங்களுக்கு நன்றி கடன் பட்டிருக்கேன்னு சொன்ன. அப்போ உனக்கு பிடிக்காத சத்யாவை தான் நீ காட்டி கொடுக்க மாட்டேன்னு சொன்னியா? அவளுக்காக தான் நீ நன்றி கடன் பட்டிருக்கேன்னு சொன்னியா? சச்ச, எனக்கு அவளை இப்பவும் பிடிக்காதுதான், இதுக்கப்புறமும் பிடிக்க போறது இல்லதான். அப்போ அவதான் தேவியை கொன்னான்னு முன்னாடி சொல்லிருக்க வேண்டியதானே? அதுக்கு அவ தேவிய கொன்னு இருக்கணுமேமா. தேவி கொலைக்கும் அவளுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. அப்போ போலீஸ் அந்த இரும்பு ராட்ல சத்யாவோட ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னு சொன்னாங்களே, அந்த அர்ஜுன் கூட ஏதோ சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் பார்த்தேன்னு சொன்னா, அதெல்லாம் பொய்யா? அத பத்தி எல்லாம் எனக்கு தெரியாது. பட் தேவிய கொன்னது சத்யா இல்ல, அத மட்டும் என்னால கன்ஃபார்மா சொல்ல முடியும். அப்ப வேற யார் தான் தேவியை கொன்னது? அத நான் சொல்ல மாட்டேன். அதான் போலீஸ் சத்யாவை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இந்த கேஸும் சீக்கிரமாவே க்ளோஸ் ஆயிடும். அப்புறம் எதுக்கு அந்த கில்லரை நான் காட்டி கொடுக்கணும்? அது எனக்கு நல்லது இல்ல. காயத்ரி, அம்மா, இந்த ஒர்க்கை நான் இன்னைக்கே முடிச்சாகணும். என்ன டிஸ்டர்ப் பண்ணாம இங்க போ. போன்னு சொல்றலம்மா, போ. ச்சே. ஆமா, நான் தான் அதை கொடுக்க சொன்னேன். அந்த கேள்வி எல்லாம் உனக்கு எதுக்கு? கொடுத்து அனுப்புனா வாங்கி வைக்க வேண்டியது தானே. அதெல்லாம் எந்த ப்ராப்ளமும் வராது, நான் பாத்துக்கிறேன். இதோ பாரு, இங்க எனக்கு நிறைய வேலை இருக்கு. தேவையில்லாம என்ன டென்ஷன் பண்ணிட்டு இருக்காது.